ஞான விண்ணப்பத்தின் முக்கிய கருத்துகள். 1. அருட்பெருஞ்சோதி ஒரே பரம்பொருள். இயற்கை உண்மை, விளக்கம், இன்பம் ஆகிய அனைத்தாக விளங்குபவர் அருட்பெருஞ்சோதி. எல்லாவற்றுக்கும் ஆதாரமும் ஆதித்தலையும் ஆன தனித்தலைமை கடவுள். 2. கடவுளின் மகிமை அளவிட முடியாதது. வேதங்கள், ஆகமங்கள், தேவர்கள், சத்தர்கள் எல்லோரும் முயன்றும் இறைவனின் முழு உண்மையை அறிய முடியவில்லை. அறிவால் அளக்க முடியாத பேரொளி, பேரருள். 3. உண்மை ஞானிகளின் நிலை. திருவருட்சமுக்தை அடைந்த ஞானிகள் மிக உயர்ந்த சித்திவல்லப நிலையை அடைகின்றனர். அவர்களின் அனுபவத்தை சாதாரண அறிவால் உணர முடியாது. 4. தன்னை மிகத் தாழ்மையுடன் காணுதல். மலத்திற் புழுவினும் சிறியேன் என்று வள்ளலார் தம்மைத் தாழ்த்திக் கூறுகிறார். தகுதியில்லாதவனாக இருந்தாலும் இறை அருள்தான் உயர்த்தும் என்கிறார். 5. இறைவனின் பேரருள். குற்றங்களைக் கூட குணங்களாக ஏற்றுக்கொள்ளும் கருணைமிகு இறைவன். உயிரோடு கலந்துள்ள பெருங்கருணைப் பெருமான். 6. மனிதனின் குறைகள். காமம், கோபம், பொய், பயனற்ற பேச்சு போன்ற குறைகள் மனிதனை மூடுகின்றன. அசுத்தமான மனம், நாவு, எண்ணம் கொண்டு இறைவனைப் புகழ இயலாது. 7. ஆன்மீக ஏக்கம். இறைவனின் உண்மையை அறிய வேண்டும். அவன் கருணையை உணர வேண்டும். அவன் பெருமையை துதிக்க வேண்டும் என்ற பேராசை உள்ளத்தில் பெருகுகிறது. 8. அருட்பெருஞ்சோதி அனுபவம். இயற்கை உண்மை, பேரொளி, பேரின்பம் ஆகிய மூன்றும் ஒரே தெய்வீக அனுபவமாகும். அது பிரிவில்லாத பூரண நிலை. 9. சுத்த சன்மார்க்க ஞானிகள். புலன், தத்துவம், மாயை ஆகியவற்றை வென்று நிற்பவர்கள். சுத்த யோகாந்தர், சுத்த வேதாந்தர், சுத்த சித்தாந்தர் எனும் உயர்ந்த ஆன்மீக நிலைகள். 10. திருவருட்சமுகத்தின் இயல்பு. எல்லாவற்றிலும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குவது. உருவமாகவும் அருவமாகவும் அனைத்தாகவும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் உள்ளது. 11. சித்திகளின் விளக்கம். பூதசித்தி, கரணசித்தி, இந்திரிய சித்தி, சிவசித்தி போன்ற எண்ணற்ற சித்திகள். ஆனால் அவை அனைத்தும் இறையருளின் நிழல் மட்டுமே. 12. உண்மையான ஞான அனுபவம். கரும ஞானம், யோக ஞானம், ஆன்ம ஞானம் ஆகிய எல்லா நிலைகளையும் கடந்த சுத்த ஞான நிலை. சமரச சுத்த சன்மார்க்கமே அதன் உச்சம். 13. இறைவனை அறிய முடியாத அதிசயம். அறிந்தாலும் முழுமையாக அறிய முடியாதவன். கருதியாலும் முடிவுறக் கருத முடியாதவன். துதித்தாலும் முழுமையாகத் துதிக்க முடியாதவன். 14. இறுதிப் பணிவு. அறியாதறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் என்று பணிவுடன் இறைவனை வணங்குகிறார். இறைவனின் அருளே எல்லாவற்றிற்கும் காரணம் என நிறைவு செய்கிறார். 15. மையச் செய்தி. மனித அறிவால் கடவுளை முழுமையாக அறிய முடியாது. ஆனால் தாழ்மை, கருணை, பக்தி, சுத்தமான ஆன்மீக ஏக்கம் மூலம் அருட்பெருஞ்சோதியின் அருளை அனுபவிக்கலாம்.